தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணம் கரூரில் நடைபெற்ற பொழுது சுமார் 40 பேர்கள் காவல்துறையினுடைய குளறுபடியால் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சில முக்கியமான மாவட்ட செயலாளர்களால் கட்சியினுடைய நிர்வாகிகளால் ஒரு குழப்பம் ஏற்பட்டு அதன் விளைவாக இறந்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு தவாகவுடைய தரப்பில் நாங்கள் செய்திருக்கக்கூடிய மனுவிலே குறிப்பிட்டுள்ளோம். ஆகவே இந்த மாநில அரசு அதை விசாரிக்கக்கூடாது, சிபிஐயிடம் இந்த வழக்கினுடைய அனைத்து விசாரணையையும் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி இன்றைக்கு நாங்கள் நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம். இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வரும். இப்போ வந்து எதன் அடிப்படையில் சாட்சிகள் எதுவும் வச்சிருக்கீங்களா? ஆமாம், நிறைய ஆவணங்கள் இருக்குது. அந்த இடத்துல தேவையில்லாமல் வந்து அவங்க வந்து லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க, அதுமாரி கரண்ட் கட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இப்படிலாம் சில நிகழ்வுகள் நடைபெறும் என்று அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சில நிர்வாகிகள் முகநூலிலே பதிவு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து கோட் பண்ணி எப்படிலாம் இதுக்கான சாத்தியங்கள் அனைத்தும் இருக்குது, அந்த சாத்தியங்களுடைய அந்த ஆவணங்களுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த நீதிமன்றத்தை இந்த வழக்கை நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். இல்லை, காலதாமதம் வந்து அவர் உரிய முறையில் வந்தார். 2 பக்கங்களிலும் மக்கள் கூட்டமாக இருந்தார்கள். மக்களுக்கோ அங்கே இருக்கக்கூடிய பின்னாலே வரக்கூடிய தொண்டர்களுக்கோ அல்லது வாகனங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பு ஏற்படக்கூடாது, போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்று கூறிதான் அவர் மெதுவாக வந்தார். அதை வந்து ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வாகனம் வேகமாக வந்திருந்தால் பின்னாலே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களோ மாணவர்களோ மற்ற பல விபத்துகள் ஏற்படும். இவைகளெல்லாம் தடுப்பதற்காகத்தான் மெதுவாகத்தான் அந்த வாகனம் அங்கேருந்து வந்தது. ஆமாம், அதாவது உடல் கூராய்வுங்கிறது மாலை, அதாவது ஆஃப்டர் சன்செட்டு பிஃபோர் சன்ரைஸ் செய்ய மாட்டாங்க, மாலை 6 மணிக்கு பிறகு செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஒரே இரவில் கிட்டத்தட்ட ஒரு 39 பேருக்கு அவங்க உடல் கூராய்வு செஞ்சுருக்காங்க. நைட்டே வந்து இன்பார்ம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இது எப்படிக்கான இது ஒரு சாத்தியம் எப்படி இருந்துச்சு, இந்த மருத்துவர்கள் எங்கேருந்து வந்தாங்க, அந்த மருத்துவர்கள் அந்த உடல் கூராய்வு செய்வதற்கான அந்த தகுதி படைத்தவர்களா, இதே போன்ற கொஸ்டின் எல்லாம் எங்களுடைய வழக்கிலே நாங்கள் இன்றைக்கு தொடுத்திருக்கிறோம். பல்வேறு சரௌண்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் அதிகமான அளவில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்ததாக. ஆமாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த எதுக்காக எங்கேருந்து வருது அந்த ஆம்புலன்ஸு, எதுக்காக வந்து அந்த இடத்துல திரும்புது, இதே போன்ற நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இதையும் எங்களுடைய மனுவிலே குறிப்பிட்டுள்ளோம். இல்லை சார் அங்கே வந்து 3 to 10 தான், 3 to 10க்குள்ளே எங்களுக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் அவர் வந்திருக்காரே தவிர அதில் எந்த விதமான காலதாமதமும் இல்லை. அதாவது சாலை வழியாக வருகிற பொழுது மெதுவாகத்தான், ஏன்னா மக்கள் வந்து இருந்து 2 பக்கங்கள் நின்று பார்க்குறாங்க. அப்போ வேகமாக வாகனத்தை ஓட்டி வர முடியாது, அப்போ ஏதாவது விபத்துகள் ஏற்படும். அதில் தடுப்பதற்காகத்தான் அவர் மிகவும் கவனமாக வந்திருக்கிறார். பண்ணியாச்சு. விசாரணைக்கு மத்தியானம் 2:15 சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிறகு நாங்கள் ரிஜிஸ்டரை கேட்டுட்டு அடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இல்லை, எங்களுக்கு இதுவரை அது மாதிரி தகவல் எதுவும் வரல சார். இல்லை, நாங்கள் வந்து நேற்று சென்னை அமர்வு நீதி அரசர்கிட்ட நாங்கள் வந்து நேற்று ரெப்ரசன்ட் பண்ணோம். அவங்க வந்து இன்றைக்கி எங்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க, இன்றைக்கி பண்ணுங்கன்னு. இதுக்கு பிறகு உள்ளே போயிட்டு என்னங்கிறத ஃபர்தராக டெவலப்மெண்ட் கேட்டு வந்து உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். இல்லை, அதுதான் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கோம். முக்கியமாக வந்து ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது. இதை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவும் தலைவர் விஜய் அவர்களுடைய பரப்புரைக்கு எதிராகவும் ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து அதை ஹைலைட் பண்ணியிருக்கோம். அதை ஃபுல்லாக படிங்க உங்களுக்கு. அதான் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த அஃபிடவிட்டை. இல்லை, 500 பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கி காலைல டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர் வந்து அடிஷனல் டிஜிபி அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். 117 137 காவலர்கள் தான் வந்து பணியில் அமர்த்தப்பட்டார்கள் சொல்லியிருக்காங்க. 500ங்கிறது பொய். ஏன்னா ஏடிஜிபியே சொல்லியிருக்காரு. நான் போயிட்டு வரேன். இல்லை சார், நாங்கள் வந்து எங்களுக்கு நேற்று வந்து நாங்கள் நீதி அரசரை அணுகி இன்றைக்கு உடனடியாக எங்களுடைய மனுவை விசாரணை கேட்டுக்கொண்டு சிபிஐ விசாரணை கேட்டிருந்தோம். அதன்படி இன்றைக்கு நீங்கள் மனுவை தாக்கல் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால உள்ளே சென்றிருக்கிறார்கள் மனுவை தாக்கல் செய்வதற்கு.
இதுக்கு பிறகு உள்ளே போய் ரிஜிஸ்டரில் என்ன நடந்தது என்று கேட்டுக்கொண்டு வந்து மீண்டும் உங்களுக்கு நான் அப்டேட் செய்கிறேன். ஆதவ அர்ஜுனா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.